இன்று நாம் வாழ்க்கையின் மிக முக்கியமான, அதே சமயம் பலரும் பேசத் தயங்கும் ஒரு விஷயத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம். அதுதான் மரணத்தின் எச்சரிக்கை. ஒரு பயணம் முடிந்து நாம் ஊருக்குத் திரும்பும்போது எப்படி தயாரிப்புகளைச் செய்வாமோ, அதுபோல நம் உடல் தான் அழியப்போகும் காலத்தை முன்கூட்டியே நமக்குச் சொல்லுமாம். 1. உடலின் வெளியேறும் வாசல்கள். நம் ஆன்மா இந்த உடலை விட்டுப் பிரியும்போது அது எந்த வழியாக வெளியேறுகிறது என்பதைப் பொறுத்து அதன் அடுத்த பயணம் அமைகிறது. ஆன்மா பாதங்கள் வழியாக வெளியேறினால் அது விஷ்ணுவின் உலகத்தை அடையும். உச்சந்தலை வழியாகப் பிரிந்தால் அது மிக உயர்ந்த பிரம்மலோகத்தை அடையும். கண்கள் வழியாக வெளியேறினால் அக்னிலோகத்திற்கும், காதுகள் வழியாகப் பிரிந்தால் திசை தேவர்களின் உலகிற்கும் செல்லும். 2. இயற்கை தரும் எச்சரிக்கை. மரணத்திற்கு சில காலம் முன்பே நம் உடல் மற்றும் இயற்கை சில மாற்றங்களை நமக்குக் காட்டும். வானிலிருக்கும் துருவ விண்மீனையோ அல்லது அருந்ததி நட்சத்திரத்தையோ ஒருவரால் பார்க்க முடியாவிட்டால் அவரது ஆயுள் ஓராண்டுக்குள் முடியப் போகிறது என்று அர்த்தம். கண்ணாடி அல்லது பிறரின் கண்ணில் தனது பிம்பத்தை தெளிவாக பார்க்க முடியாமல் போவது, நிலவிலோ சூரியனிலோ சிறிய துளைகளை காண்பது போன்றவை மரணம் நெருங்குவதைக் காட்டும் அறிகுறிகள். கோவில்களில் வரும் நறுமணம் சவத்தின் நாற்றத்தைப் போல ஒருவன் உணரத் தொடங்கினால் அவனது ஆயுள் இன்னும் 1 வாரமே இருக்கும் என்று யாக்ஞவல்கியர் கூறுகிறார். 3. யாக்ஞவல்கியரும் சூரியனும். யாக்ஞவல்கியர் எப்படி இவ்வளவு பெரிய ஞானியானார்? அவர் சூரிய கடவுளை நோக்கி கடும் தவம் புரிந்தார். சூரியன் தோன்றி, "உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டார். அப்போது கல்விக் கடவுளான சரஸ்வதி யாக்ஞவல்கியரின் உடலுக்குள் புகுந்தாள். அந்த தெய்வீக சக்தியின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அவர் உடல் எரியத் தொடங்கியது. அந்த வலியையும் தாங்கிக் கொண்டு அவர் பெற்ற ஞானமே யஜுர்வேதம் மற்றும் சதபத பிராமணம். 4. அறிவு அனைவருக்கும் பொதுவானது. யாக்ஞவல்கியர் ஒரு புரட்சிகரமான கருத்தைச் சொல்கிறார். அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ அல்லது வர்க்கத்திற்கோ மட்டும் சொந்தமானது அல்ல. ஒருவன் எந்த பிறவியாக இருந்தாலும் சரி, அவனிடம் உண்மையான அறிவு, ஞானம் இருந்தால் அவனே உயர்ந்தவன். நம்பிக்கையுள்ள ஒருவன் யார் வேண்டுமானாலும் இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம். அது ஒரு பிராமணராக இருக்கலாம் அல்லது ஒரு சாமானிய மனிதனாகவும் இருக்கலாம். 5. தத்துவத்தின் பலன். வெறும் சடங்குகளோ யாகங்களோ ஒருவருக்கு முழுமையான விடுதலையை தந்துவிடாது. அந்த பரம்பொருளை பற்றிய ஞானம் மட்டுமே நம்மை இந்த துயரக் கடலை கரை சேர்க்கும். இதைத்தான் ஜனக மன்னன் உணர்ந்து தனது அரச பதவியை துறந்து ஞானியானார்.